தவத்திரு வேலன் சுவாமிகள் வைத்தியசாலையில் அனுமதி. தையிட்டி சம்பவம் மூர்க்கத்தனமானது. ஸ்ரீனிசன் எம்பி கடும் கண்டனம். வீதிகளில் மிதக்கும் சடலங்களால் அதிர்ச்சியில் வாழும் மக்கள் 2000 பேரின் பரிதாப நிலை. இலங்கையிடம் சர்வதேசத்தில் 120 பொருளாதார நிபுணர்கள் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. ரணில் தொடர்பான விசாரணை குழுவுக்கு அவசர அழைப்பு. யாழ்ப்பாணத்தை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம், அதிகாரிகளுக்கு பிரதமர் அழுத்தம். அரசாங்கத்தின் திட்டமிட்ட தையிட்டி சம்பவம், தவிசாளர் நிரோஸ் ஆதங்கம். மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு ரணில், கேள்விக்குறியாகியுள்ள பைசரின் ஆசனம். தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, அரசின் அறிவிப்பு. இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம், முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி விடுவிக்கப்பட்டதில் சிக்கல். தொடர்பான விரிவான செய்திகள். தவத்திரு வேலன் சுவாமிகள் திடீர் சுகவீனம் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட தரப்பினர் அடாத்தாக கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட போது போலீசாரினால் தாக்குதலுக்குள்ளாகியிருந்த அவர் பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையிலேயே தற்போது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தையிட்டியில் நடைபெற்ற சம்பவமானது மிகவும் மூர்க்கத்தனமானதும் கண்டிக்கத்தக்கதும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிசன் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் காங்கேசந்துறை கிராமத்தில் தையிட்டி விகாரையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் எமது இந்து சமயத்தின் ஒரு முதல்வர் அல்லது குருக்கள் என்று குருவென்று சொல்லக்கூடிய வேலன் சுவாமி அவர்களையும் அங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபையின் தவிசாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்கள் சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்டிருக்கின்ற விகாரையை அகற்றுமாறு அல்லது அதன் செயற்பாடுகளை சட்டப்படி சட்டத்திற்கு உட்படுத்துமாறு கேட்டு அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தியிருந்தார்கள். இந்த போராட்டத்தின் போது போலீசார் மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முற்போக்கான செயற்பாடுகளை நாங்கள் பாராட்டுகின்ற அதே வேளை மூர்க்கத்தனமான செயற்பாடுகளை நாங்கள் கண்டிக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற பிரதேச சபைகளின் தவிசாளர் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்து மத குருவான வேலன் சுவாமி போன்றவர்கள் அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் போலீசார் சட்டவிரோதமான விகாரையை பற்றி சிந்திக்காமல் சட்டவிரோதமான விகாரையை அகற்ற கோரி சட்ட ரீதியாக செயல்படக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அல்லது கவன ஈர்ப்பு போராட்டக்காரர்களை மிகவும் மோசமான முறையில் அவர்கள் தமது பலத்தை பிரயோகித்து பந்தாடியது போன்று தெரிந்தது. வேலன் சுவாமி அவர்களை இழுத்து கொண்டு சென்று தங்களது ஜீப் வண்டிக்குள் திணித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபையின் தவிசாளர்கள் உறுப்பினர்களும் ஏற்றப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை கூட அவர்கள் இழுத்துச் செல்வது போன்று காட்சியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தின் முற்போக்கான சில விடயங்களை நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கின்ற போது பிற்போக்கான அல்லது மூர்க்கத்தனமான அல்லது கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் போன்ற விடயங்கள் நடக்கின்ற போது அவற்றிற்கு நாங்கள் கண்டிக்காமல் இருக்க முடியாது. அந்த வகையில் இன்று தையிட்டி விகாரையில் நடைபெற்ற அந்த மூர்க்கத்தனமான செயற்பாடு, பலாத்காரமான செயற்பாட்டை நாங்கள் கண்டிக்கின்றோம். இன்று இந்து துறவி அல்லது காவியுடை தரித்த ஒரு பொறியியலாளர் கூட அவர் அப்படிப்பட்ட ஒரு படித்த துறவியை மிக கேவலமான முறையில் போலீசார் நடத்தி இருக்கின்றார்கள். அதேவேளை பிக்குகளாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு அட்டகாசம் செய்தாலும் கூட அவர்களை மிகவும் கண்ணியமாக அணுகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்து துறவி ஒருவரை பந்தாடி இழுத்து பலத்தை பிரயோகித்து அந்த ஜீப் வண்டிக்குள் திணித்திருக்கின்றார்கள். எனவே இப்படியான செயற்பாடுகள் என்பது எதிர்காலத்தில் நல்லுக்கு நல்லிணக்கமான போக்கை அல்லது இந்த அரசாங்கம் நல்லவற்றை செயற்படுவதாக கூறுகின்ற அந்த செயற்பாடுகளுக்கு மிகவும் மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கொள்ள விரும்புவதோடு இந்த போலீஸ்துறை அமைச்சர் இப்படியான அடாவடியான செயல்களை மேற்கொள்கின்ற போலீசாரை
கண்டுங்காணாமல் இருப்பது என்பது மிக மோசமான செயல்களை உருவாக்கும். கடந்த காலத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட மோசமான செயல்பாடுகளில் நாங்கள் கண்டு கொண்டு இருக்காமல் அதற்கு எதிராக நாங்கள் அதற்குரிய எதிர்வினைகளை ஆற்றியிருந்தோம். எனவே இந்த செயல்பாடுகளை இனியும் இப்படி செய்யக்கூடாது. கௌரவமாக மத துறவிகளையும் அதே போன்று மக்கள் பிரதிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இனியும் இப்படியான செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் எவ்வாறு எதிர்ப்புகளை தெரிவித்தார்களோ அல்லது ஒதுங்கி இருந்தார்களோ அதே போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டி வரும். இதனை பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள், ஜனாதிபதி போன்றவர்கள் கவனித்து சரியான பாதையில் போலீசாரை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். டிப்பா சூறாவளியால் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கம்பளை துணுகி உள்ள பிரதான வீதியில் உள்ள இகழகம மயானத்தில் உள்ள சடலங்களின் எச்சங்கள் வெளிவந்துள்ளமையால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மயானத்தில் புதைக்கப்பட்ட சடலங்களின் சிதைவுகள் சவப்பெட்டிகளுடன் பல நாட்களாக வீதியில் கிடப்பதால் அந்த பகுதி அச்சம் நிறைந்த பகுதியாக மாறியுள்ளது. இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் அதனை சரி செய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 27ஆம் தேதி ஏற்பட்ட பேரழிவுடன் இந்த மயானம் மண்சரிவால் பாதிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. வீதி முடங்கியுள்ள காரணமாக துணுகியுள்ள பகுதியில் சுமார் 2000 பேர் வரையில் அந்த கிராமத்தில் சிக்கியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி குமார் என்ற பெண் இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளார். மயானத்தில் புதைக்கப்பட்ட சவப்பெட்டிகளுடன் உடலங்கள் மண்சரிவிலிருந்து வெளியே வந்து வீதியில் கிடக்கின்றன. கிட்டத்தட்ட 1 மாதமாகிவிட்டது. இதுகுறித்து உடப்பளத்த பிரதேச செயலாளரிடம் தெரிவித்தோம். ஆனால் இது பலனளிக்கவில்லை. இப்போது நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கின்றோம். அழுகி சேற்றில் கலந்த இந்த உடல்கள் ஆபத்தான நோய்களை பரப்பும் என அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். உலக முன்னணி பொருளாதார ஆய்வாளர்கள் குழு சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவை சமாளிக்க இலங்கையதன் வெளிநாட்டு கடன் செலுத்துதல்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லிக்ஸ் உட்பட 120 உலக முன்னணி பொருளாதார நிபுணர்கள் குழு இந்த கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் சேதத்தின் அளவை கருத்தில் கொண்டு நாட்டின் திருப்பி செலுத்துதல்களை நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு மீட்டெடுக்க புதிய கடன் மறுசீரமைப்பு தேவை என்றும் இந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திய மேம்பாட்டு பொருளாதார நிபுணர் ஜேதி கோஷ், தோமஸ் பிக்கட், முன்னாள் அர்ஜென்டினா பொருளாதார அமைச்சர் மார்டின் குஸ்மான் மற்றும் டோனட் எக்கனாமிக்ஸ் ஆசிரியரான கேட் ராவரத் உள்ளிட்ட 120 பொருளாதார நிபுணர்கள் இந்த கோரிக்கையில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை எதிர்கொள்ளும் தற்போதைய அவசர தேவைகள் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஏற்கனவே கூடுதல் கடனை பெற்றுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மேலும் கடனை பெற வேண்டியிருக்கும் என்றும் இந்த நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் விளைவாக இலங்கையின் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகளை உடனடியாக நிறுத்தி வைக்கவும், புதிய சூழ்நிலையில் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க புதிய மறுசீரமைப்பை மேற்கொள்ளவும் அவர்கள் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான வழக்கில் விசாரணை செய்யும் குற்றப்புலனாய்வுத்துறை குழு சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள 16.6 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பில் விசாரணை செய்யும் இந்த குழு நாளை சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து திரும்பிய இந்த குழுவுடனான கலந்துரையாடல் வழக்கின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதையும் தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று சட்டம் அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளர் ஷானி அபேசகர் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்துள்ளார். அவர்கள் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலேப பீரிஸ் மற்றும் மூத்த அரசு சட்டத்தரணி சமதாரி பிஜேசன் ஆகியோரை சந்திப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமிக்கும் போதும் இடமாற்றம் செய்யும் போதும் யாழ்ப்பாணத்தை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த ஆண்டு ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி இரணைமடு ராணுவ முகாமின் நெலும்பியச மண்டபத்தில் நடைபெற்ற புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களுக்கு பயனுள்ள வகையில் வளங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அரசாங்கம் பொருளாதார முகாமைத்துவத்தை முன்னெடுத்து வருகின்றது. அத்தோடு 2026ஆம் ஆண்டில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் ஏனைய அரசு உத்தியோகத்தர் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்து
வருகின்றோம். அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்திற்கு அமைச்சர்களிடமிருந்தும் மாகாண மட்டத்திலிருந்தும் சிறந்த ஒத்துழைப்பு அவசியமாகும். தேசிய மாகாண வேறுபாடுகளை மறந்துவிடுங்கள். அந்த ஒவ்வொரு பாடசாலையிலும் இருப்பவர்கள் எமது பிள்ளைகள். அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் உயர்தரமான கல்வியை பெறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. எனவே ஆசிரியர்களை நியமிக்கும் போது, இடமாற்றம் செய்யும் போதும், அதிகாரிகளை நியமிக்கும் போதும் யாழ்ப்பாணத்தை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம். ஏனைய மாவட்டங்களில் அமைந்துள்ள அனைத்து பாடசாலைகள் பற்றியும் சிந்தித்து அனைவரையும் சமமாக நடத்துங்கள். நீங்கள் உண்மையான திறமைசாலிகள். இங்குள்ள நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு சென்று மீண்டும் வடக்கு மாகாணத்திற்கு சேவையாற்ற வருவீர்கள் என நான் நம்புகின்றேன். இன்னும் 3-4 வருடங்களில் வடக்கு பிரதேசம் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பவர்கள் நீங்களே. அப்போது நீங்கள் வடக்கு மாகாணத்தின் முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்து செயற்படுவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு அரசாங்கமாக நாங்கள் இந்த தலையீட்டை மேற்கொள்வது அந்த முன்னேற்றத்தை கருத்திற்கொண்டே என்பதை கூற வேண்டும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக தையிட்டி சம்பவம் அமைந்துள்ளதாக தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் கூறியுள்ளார். தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக காணியில் பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலுடன் கட்டப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதே சமயம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் ஏகமனதாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இடம்பெற்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கெடுத்திருந்த போது எங்களில் 5 தேடி தேடி கைது செய்துள்ளனர். இது அரசாங்கத்தினால் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கைதாக காவல்துறையின் இந்த கைது அமைந்துள்ளது. குறித்த பௌத்த விகாரையை நிர்வகிப்பவர்கள் பொதுமக்களுடைய காணிகளை அடாத்தாக கைப்பற்றி சட்டவிரோத கட்டடங்கள் அமைத்து அடாத்தாக ராணுவ பலத்துடன் இவ்வாறு சில முரணான சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர். தாங்கள் இதனை ஆட்சியுரிமை செய்து முகாமை செய்கின்ற நிலைமையிலேயே நாங்கள் எங்கள் மக்களின் காணிக்காக நீதியுரிமை வேண்டி போராடிய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை வழங்கியதாகவும் சொல்லியிருந்தார்கள். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கின்றோம். நீதிமன்ற தீர்ப்புக்கு பாதகம் இல்லாமல் ஜனநாயக அகிம்சை வழியிலேயே நாங்கள் போராடியிருந்தோம். இலங்கையிலேயே பௌத்த சிங்கள பேரினவாதம் தொடர்பில் கடந்த காலங்களிலேயே நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளை கூட காவல்துறையினர் நடைமுறைப்படுத்தவில்லை. அது ஒரு அப்பட்டமாகவே தெரிந்த விடயம். குருந்தூர் மலையிலேயே காவல்துறையை நடைமுறைப்படுத்துமாறு நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தவில்லை. அதேபோன்று வெவ்வேறுபட்ட விடயங்களின் அடிப்படையிலேயே பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலை மேற்கொள்வதற்கு எதிராக நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளை குறைந்தபட்சமேனும் நடைமுறைப்படுத்தாத நிலையில் அந்த இடத்தில் அமைதிக்கும் சட்டத்திற்கு மதிப்பளித்து ஜனநாயக ரீதியில் போராடிய நாங்கள் மிலேச்சத்தனமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். இந்த கைதுகளின் போதான நடவடிக்கைகள் என்பது எங்களின் பாதுகாப்பை, அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளது. எமது மண்ணிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தை நிலைநிறுத்த வேண்டும். பௌத்த சிங்கள தேசமாக இதனை மாற்ற வேண்டும் என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு காவல்துறையினர் செயல் வடிவம் அளிப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என்றார். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாலைதீவுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது. இதனால் கிழக்கு, ஊவா, சப்ரகமு, மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை நாளை இரவு முதல் படிப்படியாக குறைவடையும் வாய்ப்புள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள யாழ் பல்கலையின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா, எதிர்வரும் 28/12/2025 அன்று வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் 28/12/2025 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை எதிர்வரும் 7/1/2026 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. ஆனால் இடையில் ஒரு சில நாட்கள் மழையற்ற நாட்களாக அமையும். அதேவேளை எதிர்வரும் 31/12/2025 முதல் மத்திய, ஊவா, வடமத்திய, தெற்கு, சப்ரமு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும். இப்பிரதேசங்களுக்கும் மழை எதிர்வரும் 7/1/2026 வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் எதிர்வரும் 10/1/2026 முதல் 13/1/2026 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 2026 ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான வானிலை எதிர்வரும் 26/12/2025 முதல் குறைவடையும் சாத்தியமுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பைசர் முஸ்தபா நாடாளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலகுவதாகவும் அவ்விடத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரம்சிங்கே நியமிக்கப்பட உள்ளதாகவும் அரசியல் களத்தில் பேசப்படுகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார்.
மேலும் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார் என்றும் தற்போது இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும் எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார். தற்போது இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும். அரசாங்கத்தை புகழ்வது எதிர்க்கட்சிகளின் வேலை இல்லை. அதற்குத்தான் ஆளுங்கட்சியில் 159 உறுப்பினர்கள் உள்ளார்கள். ஆளுங்கட்சியினர் அரசாங்கத்தின் தவறுகளையும் சரியென்று புகழ்வார்கள். ஏனெனில் சரியது பிழையது என்று அவர்களால் தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது. அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு அவற்றை எடுத்துரைப்பதே எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு. அதனை நாங்கள் செய்கின்றோம் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸு விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிவகூர் ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள், வளிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் மற்றும் வழிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவியிடம் ஊடகம் ஒன்று வினவிய போது அதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் விகாராதிபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழை வழங்கப்படுகின்றது. அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவி உயர்வல்ல. அத்துடன் தையிட்டி விகாரை பிரச்சினையும் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்த வேண்டாம். தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து எமது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என அவர் தெரிவித்தார். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் 11 இளைஞர்கள் கப்பம் பெறுவதற்காக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கமைய விடுவிக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்னவை விடுவித்தமைக்கு எதிராக சட்டம் அதிபரிடம் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் 11 இளைஞர்கள் கப்பம் பெறுவதற்கு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கமைய விடுவிக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்னவை விடுவித்தமைக்கு எதிராக சட்டம் அதிபரிடம் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் இஸ்ரோ நெத்திகுமாரவிடம் கடந்த 17ஆம் தேதி அறிவித்தது. இந்த விடுவிப்பு சட்டம் அதிபரினால் மேற்கொள்ளப்பட்டதனால் இதுகுறித்து மீண்டும் பரிசீலிக்கப்படுவதாயின் அடுத்த கட்டம் குறித்து உடனடியாக சட்டம் அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதித்துவம் ஊடாக மன்றுக்கு அறிவிக்குமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கின் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி ரவீந்திர விஜயகுணரத்னவை விடுவித்தமை தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவர் சட்டம் அதிபரினால் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்காக 4வது தடவையாகவும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இனி எந்த காரணத்திற்காகவும் திகதி வழங்கப்பட மாட்டாது. அரசு சட்டத்திறனிக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விசாரணையை மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்குமாறு கோர வேண்டாம். இச்சம்பவம் நடந்து நீண்ட காலம் கடந்துவிட்டது. வேறெந்த விடயத்திற்காகவும் விசாரணையை தள்ளி போட முடியாது என தெரிவித்த நீதவான் சட்டம் அதிபரின் ஆலோசனையை பெற்று பிரதிநிதி ஒருவருடன் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டார். 2வது சந்தேக நபரின் விடுவிப்பு தொடர்பாக சட்டம் அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி அச்சலா செனவரத்ன மன்றுக்கு தெரிவித்தார். இந்த சந்தேக நபருக்கு எதிராக பொதுவான சாட்சிகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை பிரதிவாதிகள் தரப்பு சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் இச்சம்பவம் தொடர்பான ஆரம்ப தகவல்களின் சான்று அளிக்கப்பட்ட பிரதிகளை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கோரியும் கிடைக்கவில்லை என மன்றுக்கு தெரிவித்தனர். இத்துடன் ஜஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jafnaglari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.